நினைக்கின்றோமோ, நாம் எதை எதிர்பார்க்கின்றோமோ அனைத்தும் கிடைக்கும். ஒவ்வொரு மனிதன் என்றால் மாயையில் வாழ்பவன் என்று பொருள். இந்த வாயிலா ஜீவன்களுக்கு உணவு வழங்குங்கள். அதே போல் மனிதர்களுக்கும் அன்னதானம் செய்யுங்கள், ஞானதானத்தை கொடுங்கள். ஓம் சக்தி நமச்சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க, ஜெய் கணேஷா, ஜெய் வராகி. அனைவருக்கும் என்னுடைய பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நினைத்தாலே முக்தி கொடுக்கின்ற ஸ்தலம்தான் திருவண்ணாமலை. பஞ்சபூதத்திலே அக்னீஸ்வரரே மலையாக அண்ணாமலையராக இருக்கின்ற ஸ்தலம்தான் இந்த திருவண்ணாமலை. அழகு பொருந்திய தெய்வ திருமலையிலே அந்த அண்ணாமலையாருடைய சன்னிதானத்துக்கு அருகிலே நான் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். அண்ணாமலையார் பிரமிட் மௌன தியானம் என்னும் ஆசிரமத்திலிருந்து உங்களுடன் கலந்து உரையாடுவதில், உங்களை காணொலி மூலம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். மௌனம் பரபிரம்ம ஸ்வரூபம் என்று சொல்வார்கள். பக்தி நிலையில பலவிதமான நிலைகள் உண்டு. சராசரி மனிதர்கள் எனக்கு இது தேவை அது தேவை என்பது, அதற்காக கோயில் செல்வது, அதற்கான வழிபாடு செல்வது எல்லாம் பக்தியின் பார்ப்படாது வராது. தன் தேவைக்காக நம் தெய்வத்தை கும்பிடுவதெல்லாம் பக்தியின் பார்ப்படாது. பக்தி என்பது அது ஒரு சிறந்த நிலை, அது ஒரு மௌன நிலை. அது பக்தியை உணர்ந்தவர்களுக்கு தான் தெரியும். அந்த வகையில பக்தியில பலவிதமான விஷயங்கள் இருந்தாலும் அந்த பக்தியினுடைய உச்சத்தை அடைய வேண்டும், அந்த பக்திக்குரிய அந்த பரம்பொருளுடைய மகத்துவத்தை நாம் அறிய வேண்டும் என்று சொன்னால் எப்பொழுது அது முடியும் என்று சொன்னால் மௌனத்தின் மூலமாக தான் முடியும். மிகப்பெரிய ஞானிகள், ரிஷிகள் எல்லாரும், சித்தர்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா பெரும்பாலுமே அவர்கள் வாயிலிருந்து வார்த்தைகள் என்பது வரவே வராது. அவர்கள் இருந்து சொல்லியதாக கூட கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் அவங்களால பேசியதை பற்றியனா நம்ம கேள்வியே பட முடியாது. உயரிய நிலை, உன்னத நிலைக்கு போனவர்கள் யாருமே அதிகமாக பேச மாட்டாங்க. எப்படி உண்டி சுரங்கள் மாதிரி வார்த்தைகள் எவ்வளோக்கு நமக்குள் சுருங்கி விரிந்தோ அதற்கு அவ்வளோக்கு அவ்வளோதான் நம்முடைய ஆத்மாவினுடைய வெளிப்பாடும் உள்ளும் புறமும் சுருங்கி விரிந்தடையும். வார்த்தைகள் ரொம்ப பிரயோகம் ரொம்ப முக்கியம். அதனால்தான் வள்ளுவர் கூட யாகாவர் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகப்பர் சொல்லிழக்கப்பட்டு என்று சொல்வார்கள். இத்தனை பேருங்க நம்ம வார்த்தைகள்ல எல்லாமே மகத்துவம் நிறைந்த வார்த்தைகளாக இருந்தது எத்தனை பேருக்கு வரும்னா சொல்லவே முடியாது. ஏன் என்று சொன்னால் அந்த வார்த்தை பிரயோகம்தான் மனிதர்களை வெவ்வேறாக மாற்றுகிறது, வெவ்வேறாக பிரிக்கிறது. அந்த வார்த்தை, அந்த சொல் என்பது தான் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய தத்துவம். அந்த சொல்லையே எப்படி ஒலி என்ற வகையே என்ன அப்படின்னா, தொப்பிலிருந்து வருகின்ற அந்த உதானம் என்ற அந்த காற்றானது தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலரும்பி தொண்டையின் வழியாக, வாயின் வழியாகவும், மூக்கின் வழியாகவும் அந்த ஒளியினுடைய அமைப்பு வருவது. ஒரு மொழியே அப்படிதான் நமக்கு கிடைக்கின்றது. அந்த மொழியே தெய்வம் கொடுத்த மொழி தான். நம்மளுடைய ஒருவருக்கொருவர் கருத்து பரிமாற்றத்துக்கு மட்டும்தான் அந்த மொழி இருக்கணும். அப்படி அந்த கருத்து பரிமாற்றத்துக்கு மட்டும் அந்த மொழியாக இருக்கும் பொழுதுதான் அந்த மொழியும் தெய்வ நிலை பெறுகின்றது. சராசரி மக்களுடைய கலந்துரையாடல் போது நம்மளுடைய வாழ்க்கை மொழியுடைய பிரயோகம் நம்மளுடைய மனநிலையை மாற்றுகிறது. எதற்காக இத்தனை பெரிய விளக்கம் என்று சொன்னால், சொல்லுவாங்க நமக்கு தெய்வம் மனுஷ ரூபேன என்று சொல்வார்கள். தெய்வங்கள் நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்ம வார்த்தைகளும் சொல்ல வேண்டும். நம்மளுடைய ஜீவாத்மாக்குள்ள பரத்மாத்மாவை நாம் காண வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சொல் சுருங்க வேண்டும், வார்த்தைகள் நமக்கு சுருங்க வேண்டும். அப்படி வார்த்தைகள் சொல்லும் நமக்கு சுருக்கமாக அமையும் பட்சத்தில் தான் நாம் எதிலையுமே வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். மிகப்பெரிய தொழிலதிபர்கள்லாம் பார்த்துக்கோங்க, வாழ்க்கையில மிக உயர்ந்த நிலைக்கு, உன்னதமான நிலைக்கு வந்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பேச மாட்டாங்க. அதுதான் எவ்வளோக்குள்ள வார்த்தைகள் வெளியே போகின்றதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட ஜீவசக்தி வெளியில போறதுன்னு சொல்றாங்க. மௌனத்தை கடைப்பிடிக்கும் போதுதான் நாம் அதை ஜெயிக்க முடியும். அந்த மௌனத்தை சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க முடியும்னா முடிஞ்சுதான் ஆகணும். தேவைக்கேற்ற வார்த்தைகள் மட்டும்தான் பிரயோகணும். எங்க அண்ணாவும் அடிக்கடி சொல்வாரு, கிருபானந்த வாரியர்னா பாருங்க, கிட்டத்தட்ட 95 100 எவ்வளோ வயது இருந்தாங்க. ஏன்னா அவரோட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பயனுள்ள வார்த்தைகள், பக்தியின் வார்த்தைகள், பாமர மக்களையும் பக்திக்குள் ஆழ்த்துகின்ற வார்த்தைகள். யார் ஒருவர் சொல்லை அதிகமாக தெய்வ சக்திக்காக, பிறருடைய வாழ்க்கையை வளர்வதற்காக அவர்கள் இருக்கிறார்களோ அந்த சொற்கள் எல்லாம் ரெட்டிப்பு 3 மடங்காகி
வாழ்வின் இறுதி நாள் வரைக்கும் பேசுவாங்க. யாரெல்லாம் அனாவசியமாக வார்த்தைகளை கொட்டுகிறார்களோ அவர்களெல்லாம் இறுதி காலத்தில் பேச்சே இருக்காது. ஒவ்வொரு மனிதரும் நீங்கள் வாழ்க்கையில் உன்னதமான நிலையை வரணும், லௌகீகமாக இருந்தாலும் சரி, ஆன்மீக வழியில் வரணும் அப்படி இருந்தாலும் சரி, உங்களுடைய வார்த்தை சுரங்கள் தேவை, மௌனம் சுருங்கம் தேவை. அந்த வகையில் அந்த மௌனத்தை நம்மளால் கடைப்பிடிக்க முடியுமா? அந்த மௌனத்தை எவ்வாறு கடைப்பிடிப்பது? நம்ம உடலை சுற்றி ஒரு 6 விதமான சக்கரங்கள் இருக்கு. அந்த 6 சக்கரத்தையும் நம்ம உள்ளே கொண்டு வரணும். அந்த உள்ளே கொண்டு வரதற்கு இந்த முக்கோண வடிவில் ஒரு பிரமிட் அமைப்பெல்லாம் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த பிரமிட் அமைப்பு என்ன? மௌன தியானம்னா என்ன? அந்த மௌன தியானத்தை எப்படி உள்வாங்கிறது? அந்த மௌன தியானத்தை உள்வாங்குவதன் மூலமாக என்னெல்லாம் பயன் கிடைக்கும் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். மிகப்பெரிய ஒரு ரிஷியினுடைய அருளாலும் அவர்கள் அதே போல அவருடைய குருநாதர் அருளாலும் இன்று நம்முன் இணைந்திருக்கிறார்கள். இவர் குடும்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் உண்டு. ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரனுடைய அந்த அம்மாவாரு பரம்பரையில் வருகின்ற ஒருவர் தான் இவர், திரு ஜெகதீஷ் சாமி குருஜி அவர்கள். இன்றைக்கு திருவண்ணாமலை மண்ணிலே அந்த முக்தி தருகின்ற, அந்த மோட்சத்தை தருகின்ற மண்ணிலே, அண்ணாமலையாருடைய சுவாசமாகவே வாழ்ந்திருக்கின்ற இந்த மண்ணிலே இத்தகைய பேரும் சிறப்பும் பெற்ற ஒரு மிகப்பெரிய சிறந்த மனிதரை நான் அதுவும் முதல்ல ஒரு காணொளி இருவர் உரையாடல் செய்கிறோம். அதில் இவர் அமைந்தது எனக்கு மிகப்பெரிய கொடுப்பனை. அந்த வகையில் நம்ம அவருடன் உரையாட போகிறோம். நம்மளுடைய நிறைய கேள்விகள் இருக்குல்ல தியானம் அமைப்பில், அதை பற்றி அறிய போகிறோம். இந்த அண்ணாமலை மண்ணினுடைய, திருவண்ணாமலையினுடைய மண்ணின் மகத்துவம், அந்த ஈசனுடைய மகத்துவம் அறிய போகிறோம். மற்றொரு சிறப்பம்சம் என்னென்றால், எல்லாவித தெய்வங்களுக்குமே இசை என்பது ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் 63 நாயன்மார்களும் சரி, ஆழ்வார்களும் சரி, மிகப்பெரிய பாடல் பெற்ற ஸ்தலங்கள் எல்லாமே அவர்கள் பாடிய பாடல்களாலே ஈசன் பெருமாள் எல்லாம் காட்சியளித்த ஸ்தலம் தான் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் ஸ்தலம். ராவணேஸ்வரனை ஈஸ்வரனை கட்டி போட்டது காரணம் அவருடைய வீணை நாதம் என்று சொல்வாங்க. எங்கெல்லாம் வீணை நாதம் இருக்கின்றோ, வீணை வாசிக்க தெரியுதோ அவங்களுக்கெல்லாம் லலிதா பரமேஸ்வருடைய அம்சம் அனுகிரகம் இருக்கின்றது ஒரு ஆன்மீக ஐதீகம். அந்த வகையிலே இவர் இசையிலும் வல்லமை பெற்றவர்கள், வீணை நாதத்திலும் சிறந்து விளங்குபவர்கள். அப்பேற்பட்ட பெருமகனாரை இன்றைக்கு நாம் காண்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி என்ற நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகத்தினுடைய ஒரு உயரிய நிலையிலே தான் சென்றது மட்டுமில்லை, மற்றவர்களும் நம்மளுடைய அந்த பாதையிலே இட்டு சென்று கொண்டிருக்கின்ற அந்த பெருமகனாரை பற்றி பேச போகிறோம். நான் இவரோட உரையாடும் போது உங்களுக்கே தெரியும், என் உடலிலே ஒரு தெய்வ சக்தி வந்தானா இந்த காணொளி பார்க்கும்போதே உங்கள் உடம்புலையும் புல்லரிக்கு. இது மாதிரி நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு. அதே மாதிரி இவரை உள்நோக்கி நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இவரோட முகத்தில் சிவன் தோற்றம் சம்மந்தப்பட்டது இருந்தது, சிவனடியார் தோற்றம் சம்மந்தப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கேட்டேன், யார் சித்தர்கள் இருக்காங்க, சாதாரணமான சித்தர்கள் இல்லையே உங்கள் முன்னாடி, அகஸ்தியர், கோரக்கர் மாதிரி ஏதோ ஒரு சித்தர்கள் தெரியுறாங்க இப்போதான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும்போது உடனே சொன்னார், நான் தினமும் அந்த 2 மணி நேரம் மௌன தியானத்தில் அகத்தியரும் சந்திப்பது உண்டு. தெலுங்கில் பிறந்து தாய்மொழியாக கொண்டிருந்தாலும் என்னையும் அறியாமலே தமிழ் மொழியிலே உயரிய தத்துவார்த்த கருத்துங்கள் என்னையே அறியாமல் வந்து கொண்டிருக்கின்றது. அகத்தியரே புதிய மலையே தமிழ் தானே, அகத்திய முனியுமே தமிழ் மாமுனி தானே. அப்படி அகத்தியரே இவர் உடலிலே நடமாடி விட்டு அவருடைய ஆத்மாவுடன் கலந்து செல்கிறார் என்றால் மிகப்பெரிய விஷயம். அவர்களை நம் சேனல் சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஜெகதீஷ் குருஜியினிடம் நமக்கு பல ஆன்மீக கேள்விகள் இருக்குது, நம்மளுடைய சந்தேகங்களும் பல விஷயங்கள் இருக்குது. ஒரு மூத்தோர் சொல் கேள் என்பாங்கள்ல, இப்போ மூத்தோர் சொல்லை கேட்க போகிறோம். முத அண்ணாமலையார் ஸ்தலத்துக்கு வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி சாமிஜி உங்களை பற்றிய நீங்கள் யார், உங்களுடைய பரம்பரை என்ன? நமஸ்தே சுவாமிஜி, அனைவருக்கும் வணக்கம். அருணாச்சல சிவா. நான் யார் என்ற ஒரு கேள்வியுடன் தான் அருணாச்சலத்திற்கே வந்திருக்கின்றேன். நீங்கள் யார் என்று கேட்டால் என்னவென்று சொல்ல, இதுதான் உண்மை. என் பெயர் ஜெகதீஷுங்க. கடந்த 21 ஆண்டுகளாக ஆன்மீக பணியில் மட்டுமே இருக்கின்றேன். தியான சாதனையுடன் சைவ உணவே சிறந்த உணவு, உணவே மருந்து,
என்ற சேவையை செய்து கொண்டு அனைவரும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும், அனைவரும் ஆனந்தமாக வாழ வேண்டும், அனைவரும் இன்புற்று வாழ வேண்டும், அனைத்து உயிரினங்களும் இன்புற்று வாழ வேண்டும், ஆனந்த நிலையை பரவச நிலையை அனைவரும் அடைய வேண்டும் என்ற ஒரே சொல்லுடன் இந்த ஆன்மீக பணிகள் தொடர்ந்து இருக்கின்றேன். அனைவருக்கும் அந்த ஆன்மீகத்தை சென்றடைய வேண்டும் என்ற குறிக்கோளுடன் இந்த பணியை 21 ஆண்டுகளாக தொடர்ந்து திருவண்ணாமலை என்பது தெய்வீக பூமி, அக்னி பூமி, முக்தி தரும் பூமி. அனைவருக்கும் தெரியும். இந்த திருவண்ணாமலை என்பது பௌர்ணமி தினத்தன்று மினிமம் 40 லட்சத்திலிருந்து 60 லட்சம் பேர் இங்கு கூடுகின்றனர், வருகின்றனர். அனைவரும் கிரிவலம் மிகப்பெரிய பாக்கியம். இந்த பௌர்ணமியில் எவ்வளவு சக்தி இருக்கின்றதோ அவ்வளவு சக்தி மீதமுள்ள அந்த 29 தினங்களும் அவ்வளவு சக்தியை நாம் பெற முடியும் இந்த அண்ணாமலையில் மட்டும்தான், திருவண்ணாமலையில் மட்டும்தான். அவ்வளவு சக்தி வாய்ந்த இடம் இந்த திருவண்ணாமலை பூமி. ஸோ அனைவரும் நினைக்கின்றனர் பௌர்ணமியில் மட்டும்தான் இவ்வளவு சக்தி கிடைக்கும் என்று. தவறுங்க. பௌர்ணமியில் மட்டும் கிடையாது. பௌர்ணமியில் எவ்வளவு சக்தி இருக்கின்றதோ அவ்வளவு சக்தி அனைத்து தினங்களிலும் நாம் அதை பெற முடியும் என்பது ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ள இடம்தான் இந்த திருவண்ணாமலை. இங்கு யோகிகள், மகான்கள், ரிஷிகள், தேவர்கள், முனிவர்கள் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு அற்புத புண்ணிய பூமி இந்த திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலையில் நாம் எதை நினைத்தாலும் சுலபமாக அடைய முடியும். யோகிகள், மகான்கள், எத்தனையோ மகான்கள், ரிஷிகள், தேவர்கள் அனைவரும் இங்கு தவம் புரிந்த இடம். ஸோ இது தவபூமி, அக்னி பூமி. இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த திருவண்ணாமலைக்கு சுற்றுலாவாக வரக்கூடாதுங்க. இந்த இடத்தில் பக்தி டூராக, ஒரு பக்தி மார்க்கமாக நாம் இங்கு வர வேண்டும். அந்த அருளை அடைய வேண்டும், பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன், தூய்மையுடன் அந்த எண்ணத்துடன் நாம் வந்தோம் என்றால் 100%, 100% கண்டிப்பாக நாம் எதை நினைக்கின்றோமோ, நாம் எதை எதிர்பார்க்கின்றோமோ அனைத்தும் கிடைக்கும் வல்லமை வாய்ந்த இடம் இந்த திருவண்ணாமலை. அருணகிரிநாதருக்கு முக்தி கிடைத்த இடம், கௌதம முனிவருக்கு முக்தி கிடைத்த இடம், சேஷாத்ரி சுவாமிகளுக்கு முக்தி கிடைத்த இடம், நடமாடிய இடம். அதேபோல் ரமண மகர்ஷி வாழ்ந்த இடம், நடமாடிய இடம் இந்த திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமம் என்பது மிக அருகில்தான் இருக்கின்றது. அந்த சேஷாத்ரி சுவாமி ஆசிரமத்தில் 21 மகான்களின் சமாதி இருக்கின்றது. அதில் 7 ஜீவ சமாதிகளும் அடைந்து இருக்கின்றது அந்த சேஷாத்ரி சுவாமி ஆசிரமத்தில். அந்த இடத்தில் நாம் எதை நினைத்தாலும் உடனடியாக பெற முடியும். காரிய சித்தி. அந்த இடத்தில் நாம் எந்த காரியமாக இருந்தாலும் நாம் சித்தி பெறும் வல்லமை வாழ்ந்த இடம் அந்த சேஷாத்ரி சுவாமி ஆசிரமம். பக்கத்திலேயே நமக்கு ரமண மகர்ஷி ஆசிரமம். நமக்கு மன ரீதியாக மன அமைதியை பெறுவதற்கு, அந்த மன வலிமையும் மன தெளிவும் அடைவதற்கு ரமண மகர்ஷி ஆசிரமம் என்பது நமக்கு உறுதுணையாக அமையும். நண்பர்களே, இங்கு வரும் அனைத்து பக்தர்களும் கண்டிப்பாக கிரிவலம் என்பது கடைபிடிக்க வேண்டும். 1959ஆம் ஆண்டு முதல் இன்று வரை அனைவரும் தினந்தோறும் மினிமம் ஒரு 10,000 பேர்லேருந்து 20,000 பேர்லேருந்து பௌர்ணமி தினத்தன்று 8 லட்சம் பேர், 10 லட்சம் பேர், 50 லட்சம் பேர் என்பது கிரிவலம் தான் செய்கின்றனர். ஏனென்றால் நாம் எங்கு சென்றாலும் அங்கு மூலவராக அந்த சிவன் இருப்பார், லிங்க ரூபத்தில் சிவன் இருப்பார், இல்லை என்றால் பெருமாள் இருப்பாங்க, ஏதோ ஒரு ரூபத்தில் இருப்பாங்க, கோவிலில் அமைந்திருப்பார்கள். பட் இந்த திருவண்ணாமலையில் மட்டும் இந்த மலையே அந்த சிவரூபந்தான், சிவன் தான். இந்த மலைதான், அந்த அருணாச்சல மலைதான் சிவன். அதற்காக தான் அனைவரும் அதை கிரிவலமாக வலம் செய்கின்றனர். அதே போல் அந்த மலை எம்ரால்டு அந்த எம்ரால்டு ஸ்டோன், அந்த பச்சை மரகதக்கல்,
அந்த ஸ்டோன், அது சக்தி வாய்ந்த அந்த மலை அது. ஸோ அதை தான் நம்ம மரகத லிங்கம் என்று, ரொம்ப பவர்ஃபுல்லானது மரகத லிங்கம்னு சொல்கிறோம். பட் அந்த மரகத மலையாகவே சிவன் இருக்கின்றார் என்று சொல்லும்போது எவ்வளவு சக்தி வாய்ந்த இடமாக இருக்கும் என்பதை உணருங்கள் நண்பர்களே. இங்கு எத்தனையோ மகான்கள், ரிஷிகளுக்கு இந்த முக்தி அடைந்த இடமாக அமைந்துள்ளது. அனைவருக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் இடமாகவும், ஆன்மீக வளர்ச்சி அடைவதற்கு தேவையான அனைத்து வல்லமைகளும் திருவண்ணாமலைக்கு சென்றால் கிடைக்கும் என்ற ஒரு அந்த பக்தி வாய்ந்த இடமாக அமைந்துள்ளது இந்த திருவண்ணாமலை. இசைத்துறையோடு இருந்து கன்னிகா பரமேஸ்வரோட தெய்வ அந்த அறக்கட்டளையுடன் இணைந்து நீங்க இப்போ திருவண்ணாமலையில வந்து வீற்றிருக்கீங்க. இங்க உங்களுடைய கடமை என்ன? எந்த பயணத்தை நோக்கி நீங்க இங்க வந்திருக்கீங்க? வேர்ல்டு பீஸ், உலக அமைதி என்பது நாம் செய்ய வேண்டிய ஒவ்வொரு மனிதனுக்கும் கடமை என்பது உண்டு. தர்மங்கள் என்பதை நாம் உணர வேண்டும், தர்மங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் நம் முன்னோர்களும் பெரியோர்களும் நம் பெற்றோர்களும் நமக்கு கூறியிருக்கின்றனர். ஒவ்வொரு மனிதன் என்றால் மாயையில் வாழ்பவன் என்று பொருள். அந்த மாயையிலிருந்து மனிதன் அந்த மாயையிலிருந்து விலக வேண்டும், அந்த மாயையிலிருந்து தெளிவடைய வேண்டும். அதற்கு ஒரே வழி தர்மம் மட்டும்தான். தர்மங்கள் 5 விதமாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதல் தர்மம் சுய தர்மம். 84 லட்சம் வகையான ஜீவராசிகளில் உன்னதமான பிரிவு மானிட பிரிவு. இப்பிரிவை எடுத்துள்ள நாம் எதற்காக பிரிவு எடுத்திருக்கின்றோம் என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டியது, அதற்கு உண்டான பணிகளை மேற்கொள்வது ஒவ்வொரு மனிதனின் கடமையாகும். ஆனால் நாம் அனைவரும், இப்பூ உலகில் பிறந்த அனைவரும் காரண ஜென்மங்கள் என்பதை உணருங்கள். உணவாலும் மொழியாலும் நம் எண்ணங்களாலும் நாம் மாயையில் வாழ்கின்றோமே தவிர நாம் அனைவரும் காரண ஜென்மங்கள் என்பது உணருங்கள். மனிதன் மாமனிதனாக விளங்க வேண்டும், அந்த மாமனிதன் தெய்வமாக மலர வேண்டும் என்பதுதான் நம் சான்றோர்கள் சொன்ன சொல். பட் நாம் எவ்வாறு வாழ்கின்றோம் என்பது பாருங்கள். குறுகிய மனப்பான்மையுடனும் தெளிவடையாமல் மன சஞ்சலத்துடனும் மன பக்குவம் அடையாமல் நோயாளியாக கஷ்டஜீவிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் மனிதன். ஏனென்றால் தன்னை தான் உணர வேண்டும், தன்னை தான் வளர்த்து கொள்ள வேண்டும், தன்னை தான் பிறவின் ரகசியத்தை உணர வேண்டும், அதை அடைவதற்குண்டான வழிகளை உணர வேண்டும், அதற்கு தேவையான சாதனையை மேற்கொள்ள வேண்டும், அந்த நிலையை அடைய வேண்டும் ஒவ்வொரு மனிதரும். அப்பொழுதுதான் அந்த நிலையை முழுமை அடைய முடியும், இந்த பிறவியை முழுமையாக அடைய முடியும்.